வணக்கம் நண்பர்களே. ஓம் கம் கணபதியே நமக்கு. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ல பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னம் மிதுன ராசியில குரு இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ 2ஆம் அதிபதியும் 7, 10 கூடிய குரு பகவானும் லக்னத்திலே இருந்திருக்கிறதுனால லக்னம் சுபத்துவமாகிறது. இதுல சந்திரன் வளர்பிறை சந்திரனா இருந்துட்டாருன்னா ரொம்ப சிக்கல். ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷம் தர குரு பகவானோட பௌர்ணமி சந்திரன் இணைகிறது பார்த்தீங்கன்னா, இது அம்மா பேச்சை கேட்டே ஒரு மாதிரி கஷ்டப்படுற வினை அப்படிங்கிறது உருவாகும். அம்மாவை ஏற்று பேசவும் முடியாமல், ஏன்னா அம்மா கிட்ட இருந்து நிறைய சொத்துக்கள் ப்ளஸ் அம்மா வழியில் வர சொந்தங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸு இது எல்லாமே கட் ஆகிடும். ஸோ அதனால் மிதுனம் இருத்தலை கொள்ளி எறும்பாக அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி கல்யாண வாழ்க்கையை அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஏன்னா குரு முழு பாதகாதிபதி மாரகாதிபதியாக வர்றதுனால கல்யாண வாழ்க்கையிலையும் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவில் பஞ்சாயத்து பண்ணுறதே மெயின் வேலையாக போயிடும். அட் த சேம் டைம் தொழிலுக்கு உண்டான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த லக்னாதிபதி 10ஆம் இடத்துல நீசமாவார் அப்படிங்கிறதுனால தொழில நிறைய பண முடை அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய கடன் வாங்குவாங்க. அந்த கடனால் பல பஞ்சாயத்துகள் பல பிரச்சனை சந்திக்கக்கூடிய விதியமைப்பு உருவாகும். நிறைய வட்டி கட்டுவாங்க. ஏன்னா மிதுனத்துக்கு 4வது வீடாக அதில் புதன் உச்சமாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகுறதுனால அது கொஞ்சம் கஷ்டமான அமைப்பு. ஸோ கூடிய வரைக்கும் மிதுன லக்னத்தில் குரு சந்திரன் இருக்கிறதுங்கிறது சாப்பாட்டுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் பெனிஃபிட் தவிர்த்து மற்ற வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். போதாக்குறைக்கு இந்த லக்னத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பகையாளியாக வரதுனால செய்கிற பிஸ்னஸில் நிறைய எதிரிகளை சம்பாதிச்சு அந்த எதிரிகள் கூட மல்லு கட்டுறதுக்கு நிறைய புத்தியை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் சில பேர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்படக்கூடிய அமைப்பும் உண்டு. ஏன்னா அந்த குரு சந்திரன் பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸை கொடுத்து உடம்புக்கு ஒத்து வராத மாதிரியும் மனசுக்கு ஒத்து வராத சில விஷயங்கள் பண்ண வச்சிடும். அதனால ஜாதகர் ரொம்ப அவஸ்தைப்படுவார். ஸோ குரு சந்திரன் ஒரே வீட்டில் இருந்து ஒரு பூரண ஒளித்துவமாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். இது ஒரு நல்ல உதாரணம் சொன்னால், நீங்கள் 1000 வாட்ஸு பல்புக்கு நேர் ஏத்தாப்பில் நீங்கள் கண்ணை பார்த்தீங்கன்னா கண்ணு கூசும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த அமைப்பு. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.